வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில கமெண்ட்ஸோட நம்ம சந்திக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிஎன் ஹரி அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, iPhone 13 mini 2024 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக வாங்கலாம். iPhone 13 mini என் நண்பர்கள் ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பேட்டரி வந்து கிரிட்டிக்கல் சர்வீஸ் ரிக்வயர்டுன்னு வந்ததுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பட்றா அப்படின்னு கேட்டால், இல்லைடா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எனக்கு ஃபீல் ஆகலை, என்னதான் 77% இருக்குது இப்போ பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. எப்படி இருந்தாலும் டெஸ்கில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறோம், பேட்டரி கம்மியாச்சுன்னா சார்ஜ் போட போகிறேன், இந்த மாதிரியான மென்டாலிட்டிக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயுமே ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ஆண்ட்ராய்டையும் அந்த சைடில் சேர்த்துடலாம். பட் ஆண்ட்ராய்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஐஃபோனில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ iPhone 13 mini இப்போ வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் குட் லுக்கிங் காம்பேக்ட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12 miniக்கும் 13 miniக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். எப்படின்னா, இப்போ 12 miniக்கும் 13 miniக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 12 miniயில் உங்களால் நல்ல மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் 13 miniயில் அந்த அளவுக்கு நல்ல மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. இது வந்து ஆப்பிள் எப்பயும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான். ஏன்னா ஐஃபோனில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13 சீரிஸ் வரும்போது தான் ப்ரோ சீரிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக சூப்பர் மேக்ரோ மாதிரியான ஒரு மோட் கொடுத்தாங்க. ஸோ க்ளோஸ் அப்பாக போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா மேக்ரோ எடுக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜென்ரிக்காக எல்லா ஐஃபோனும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், பிரைமரி சென்சார்லேயே ஓரளவுக்கு நல்ல மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். அதுலேயும் நீங்கள் பிரைமரி சென்சார்லேயே 1.5x 2x போனீங்கன்னு வைங்க, ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ஸே எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபோட்டோஸை நல்லா 12 miniயில் எடுக்க முடிஞ்சது. பட் இப்போ அப்படியே தேர்மல் மேனேஜ்மெண்ட், பேட்டரி லைஃப்னு வரும்போது 12 miniயோட 13 miniயில் ஒரு சின்ன ஏஜ் பயங்கர டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் அப்படி கிடையாது. ஆனால் இன்னொரு டிஃபரன்ஸும் இருக்கு. இப்போ 12 miniயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் சென்சார் இருக்கும். பட் 13 miniயோட பிரைமரி சென்சார் வந்து சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜியோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சென்சாருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எங்கே நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, லோ லைட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது 12 miniயோட 13 mini கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கணும், எப்படின்னா எனக்கு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா 13 mini, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட் வேணும்னு நினச்சா 13 mini. ஸோ இப்படி தான் ஃபேக்ட். பட் இதுவே நான் வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மோஸ்ட்டாக வந்து மேக்ரோ மாதிரி தான் ப்ரோ இருக்கும், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் 13 mini தேராது. அப்படி 13 mini வச்சு மேக்ரோ எடுக்கணும்னா நம்ம எக்ஸ்டர்னல் லென்ஸ் அந்த மாதிரியான செட்டப்லாம் போட்டு எடுக்கிறதா தான் எடுக்கலாம். ஏன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரைமரி சென்சாரில் நீங்கள் 2x போயிட்டு எடுக்கிறீங்க இல்லையா, மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்களா, அந்த ஃபோக்கல் லென்த்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 mini அசால்ட்டாக அதில் பாதி தூரத்தில், எப்படின்னா அந்த 5 cm மேக்ரோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு 12 mini வந்து ஜூம் பண்ணி எடுக்கும்போது க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். பட் 13 miniயால் முடியாது. ஸோ இதை தான் நீங்கள் இப்போ திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ரெண்டுமே வந்து 5G கேப்பபிள் தான். அண்ட் இந்த லைஃப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இதுதான், அதாவது சாஃப்ட்வேர் சப்போர்ட் அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 13 mini வந்து ஒரு ஜென்ரேஷன் புதுசுங்கிறனால ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் லைஃப் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி ரெண்டு ஃபோனும் டிசைன் ஆஸ்பெக்டில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏன்னா மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லையும் நம்ம பார்ப்போம். பட் எனக்கு வந்து 12 miniயில் பிடிச்ச கலர் வந்து அந்த பர்பிள். அதே சமயம் வந்து 13 miniயில் ரெட் கலரும் பிடிச்சிருந்தது, அந்த ஸ்டார்லைட் மாதிரியான கலரும் பிடிச்சிருந்தது. ஸ்டார்லைட்டுங்கிறது அப்படியே சில்வர் மாதிரி ஃபீல் ஆகும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஐஃபோன் இருக்கு இல்லையா, ஐஃபோனில் அலுமினியம் மாடல்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இதுவே ப்ரோ சீரிஸ் போனீங்கன்னா, இப்போ ப்ரோ வந்து டைட்டானியம், இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோ சீரிஸ் போனீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெயிண்ட் பீல் ஆஃப் மாதிரியான இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணுறதோட அதிகமாக வந்து எல்லாருமே இந்த அலுமினியமில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கும்போது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார் லைட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா, அலுமினியம் கலர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பெயிண்ட் பீல் ஆஃப் மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. பட் இதுவே நார்மலாக ரெகுலராக ஐஃபோனில் ஃப்ரேமில் பீல் ஆஃப் ஆகிறதோட அதிகமாக கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங்கில் பீல் ஆஃப் ஆகிறத தான் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். அப்பா ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபர்மேஷன், வேற எதுவும் இல்லை. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். சரி, ஓகே. அப்புறம் வந்து முகமது அப்படின்ற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் நத்திங் ஃபோன் 2 தான் யூஸ் பண்ணுறேன். பட் டீப் பிளாக் ஸ்க்ரீன் வரும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இது நத்திங்லன்னு இல்லைங்க, நிறைய ஃபோனில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ரஷ் இஷ்யூலாம் முன்னே சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். அது பிளாக் ரஷ் இஷ்யூன்னே சொல்லிட முடியாது. பட் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் ஏதோ அடி வாங்குற மாதிரியும், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் பிக்சலேட் ஆகிற மாதிரியும், அதுவும் பிளாக் ஸ்க்ரீன் பார்க்க ட்ரை பண்ணும்போது அந்த பிளாக் ஸ்க்ரீன் பிளாக்காகவே இல்லாத மாதிரியும் கிரேயிஷ் ஃபீல் கொடுக்கும், டீப் பிளாக்கு போகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய ஃபோனில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து இதை எப்படி சொல்கிறாருன்னா, நத்திங் ஃபோன் 2 நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது நத்திங் ஃபோன் 2 வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, அதாவது பிளாக் ஏரியாஸ் நீங்கள் படம் பார்க்குறீங்க, அதில் வந்து பிளாக்கான ஏரியாலாம் எப்படி இருக்குது, இல்லாட்டி ரெகுலராகவே ஃபோனில் எப்படி இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கால் பேக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் ஓஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது இதே டீம் தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம பிச் பிளாக் மாதிரியான மோட்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம், லைட் மோட், டார்க் மோட். ஸோ டார்க் மோட் எனேபிள் பண்ணாலும் உள்ளே போய் நம்ம ஸ்கெடியூல் பண்ணலாம். ஸோ ஸ்கெடியூல் பண்ண முடிகிற அந்த ஏரியாலேயே இன்கேஸ் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்னன்னா பிச் டார்க் இல்லாட்டி பியூர் பிளாக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்து அதை வந்து நம்ம மக்கள் ட்ரிகர் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் டார்க் பிளாக்
சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா அமுலட், ஓலட், பிஓலட் இந்த மாதிரி என்ன கதை சொன்னாலும் இந்த மாதிரியான பேனலுக்கு டீப் பிளாக் இருக்கலே பெஸ்ட் பிளாக் கொடுத்துட்டோம்னா செம்ம கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பேட்டரி லைஃப் கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து பயங்கர டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிச் பிளாக் வச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு நாள் முழுக்க பேட்டரி நிற்கும். இதுவே ஒயிட் வச்சிட்டோம்னா பாதி நாள் தான் நிற்கும். அப்படிலாம் கிடையாது, மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் ஃபேக்ட்டு. யாருக்கு வேணாமோ அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கிரே வச்சுக்கலாம். அதாவது இந்த பிச் பிளாக் டிசேபிள் பண்ணிட்டா கிரே ஸ்கேல் மாதிரி ஆகிடும். கிரேயும் பிடிக்காதவங்க நேரம் லைட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ எல்லாமே மெட்டீரியல் யூவில் தானே இருக்குது. ஸோ மெட்டீரியல் யூ பேஸ்டுங்கிறனால நம்ம வால்பேப்பரில் என்ன வைக்கிறோமோ அந்த கலர் ஹைலைட் ஆகும்போது அந்த கலரோட ஒரு டிண்ட்டு ஓவரால் ஃபோனில் தெரியும். ஸோ பிக்சல் யூசர்ஸ் இருந்தாலும் தெரியும், அதே மாதிரி இப்போ நத்திங் யூசர், மோட்டரோலா யூசர், ஸோ இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா கீபோர்ட்லேருந்து எல்லா ஏரியாலையும் எது வந்து இருக்கலையே ஹைலைட்டட் கலரோ அந்த கலரோட டிண்ட் எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் இருக்குது மெட்டீரியல் யூ. ஸோ அதனால தான் இது வந்து மேபி கால் பே யோசிச்சாப்லன்னா அந்த டீப் பிளாக் கொடுத்துடலாம். அப்புறம் நீங்கள் 2A யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், அதுவும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ இவர் முன் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு நான் பர்சனலாக சொல்லணும், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களே ப்ரோ உங்களுக்கு அப்படி இல்லையானா ரொம்ப குறுகுறுன்னு பார்க்க தோணலைங்க. சரியா, ஒரு சிலருக்கு ஆனால் அந்தளவுக்கு பார்ப்பாங்க. நான் அதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியாது. எல்லாருமே இப்போது ஒரு டெஸ்டரோட லைஃப்பில் இப்போ நான் ஒரு சிச்சுவேஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னோட இன்வால்வ்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் இன்னும் நோண்டி நொங்கு எடுத்து மேலே இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து அலைன்மெண்ட் சரியில்லை இந்த அளவுக்கு ஒருத்தர் போகலாம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே ரைட்டு இந்த இடத்துல எஸ் பஸ்ன்னு போடுறேன், ஓகே அது கீழே வந்து ஓகே பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி 4 வார்த்தை போடுறேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடலாம். பட் இந்த அலைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்குற மென்டாலிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்க அதை பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல இது செட் ஆகலை, இந்த ஃபாண்ட்டுக்கு செட் ஆகலை, கான்ட்ராடிக்டரியாக இருக்குது, இந்த இடத்துல கேப் கொஞ்சம் தேவையில்லாமல் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு சிலர் ரொம்ப ஆழமாக பார்ப்பாங்க. நான் சில சமயங்கள் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப ஆழமாக எல்லாத்தையும் பார்த்து உங்களே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இல்லாட்டி வருத்தப்பட வச்சுக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல என்னென்னா பார்க்குறவங்களை பார்க்காதன்னு நான் சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பாயிண்ட் ஒரு சிலர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் யாராவது 2A யூசர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். சரியா, ஏன்னா இதுக்கு கீழே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, தக் அப்படின்றவர். எஸ் பிரதர், ஐ எம் ஆல்சோ ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம் இன் டார்க் மோட். தேர் இஸ் a small grain on display. There is a image retention problem in battery symbol. இமேஜ் ரிட்டென்ஷனா? இமேஜ் ரிட்டென்ஷன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து லோ குவாலிட்டி பேனல் இருக்கிற மாதிரியும். நம்ம சாம்சங்கில் கேலக்ஸி வாட்ச் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். வாட்ச் 4 சொல்கிறேன், வாட்ச் 4 கிளாசிக் as well as வாட்ச் 4 யூஸ் பண்ணுறவங்கலாம் நீங்கள் வந்து காலையில் உங்களோட வாட்சை சார்ஜ் போட்டுட்டு ஓவர் நைட் சார்ஜ் போட்டாலும் சரி, 2 மணி நேரம் தொடர்ந்து சார்ஜர்னாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்சை எடுத்துகிட்டு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி ஏதாவது வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட என்ன வாட்ச் ஸ்க்ரீனோ, வாட்சோட நம்ம ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹோம் ஸ்க்ரீன் அது எதுவோ அது அப்படியே ரீட்டைன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு அது வந்து அநாயகம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அது அப்படியே இருக்குமானா அப்படியே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து நார்மல் ஆகிடும். சரியா, இது வந்து சாம்சங் கேலக்ஸி அதாவது கேலக்ஸி வாட்ச் 4 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதை பற்றி நம்ம சேனல்லையே நீங்கள் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னே நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்போம். அதாவது எப்படின்னா, அது எப்படி நீ சொல்லலாம், இது நார்மல்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த வாட்சுக்கு இது நார்மல்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு காசு கொடுத்து வாங்கிவிட்டு என்ன அது ஸ்க்ரீனில் ரீடென்ஷன் இஷ்யூ மாதிரி இருக்குது. ஆமாம் தம்பி, அது ஒரு 10-15 நிமிஷத்தில் அதுவே போய்டும் அப்படின்றாங்க. 10-15 நிமிஷத்தில் போகிறதுக்கு தான் நான் வாங்கினேன்னா அப்படி தான் ஆகுமா? இப்படி ஆகிற மாதிரி வாட்ச் நான் வேறு எதுவும் வாங்கலையே, நான் 5000 ரூபாய்க்கு வாங்குற அமேஸ்ஃபிட் வாட்சில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பரவாயில்ல, எனக்கு ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி பிடிச்சிருக்கு, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, கேலக்ஸி வாட்ச் என்னோட கேலக்ஸி ஃபோனோட சூப்பராக ஒர்க் ஆகுது, இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனோட சூப்பராக ஒர்க் ஆகுது, எனக்கு இது மோர் தென் எனஃப், அதான் 10-15 நிமிஷத்தில் போயிடுது, நான் கையில் வாட்ச் கட்டி தான் எப்போ பாரு அதோட வாட்ச் ஃபேஸையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து விஷயம் கரெக்டாக நடக்குதுங்க, அவ்வளோதாங்க, அதான் 10 நிமிஷத்தில் போயிடுது, ஆமாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. இன்னொரு சிலர்லாம் அப்படிலாம் கிடையாது, அது எப்படி இப்படி இது என்ன ஃபீச்சரா, இது என்ன புது ஃபீச்சரா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இன்கேஸ் வாட்ச் 4 வாங்கினா யாராவது இதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, இது வந்து காமன். வாட்ச் 4ல் இது காமன், வாட்ச் 4 சீரீஸில் இது காமன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு கேட்டால் இன்னை வரைக்கும் கிரிட்டிக்கல் இஷ்யூ மாறல. யூஸ் பண்ண எல்லாருமே வந்து 2 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணும்போதும் கூட சரியா, இப்பயும் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Day 1 வாங்கினவங்களாம் கூட எனக்கு தெரியும். ஸோ அவங்களாம் கொடுக்குற ஃபீட்பேக் என்னன்னா, இன்னை வரைக்கும் வாட்சோட டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகலை. பட் இந்த மாதிரி ஓவர் நைட் சார்ஜ் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் நைட் சார்ஜிங்காக இருக்கட்டும், இல்லை டே டைமில் ஒரு 2 hours சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரிட்டன்ஷன் நீங்கள் பார்க்கலாம். சரியா, அதுக்கு நேரத்தில் அதுவே காணாமல் போயிடுது. நாங்களும் அதை பார்த்தோம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது, வாட்ஸ்அப் கிளிச்சு. இது வந்து கணேஷ்ராம் எதுக்கு இதை சொல்கிறாப்லன்னா, அவர் வந்து 2A யூஸ் பண்ணுறாரு. சரியா, என்ன ப்ரோ 2A பற்றி இப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே மேட்ரு என்னென்னா,
நத்திங்கை பற்றி எனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து இதை போட்டிருந்தாங்க. ரெண்டாவது நத்திங்கை பற்றி யூசர் ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் வந்திருந்தது. எப்படின்னா என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பாருங்களேன், ஒரே ஃபோன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சேமான்னு கேட்டால் சிஸ்டமில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் தான் சேமாக இருக்குமே தவிர, அதை தவிர யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அப்படின்னு வரும்போது எண்ணி ஒரு 5லேருந்து 6 ஆப் நம்ம சொல்லிடலாம். எல்லாருக்கிட்டே காமனாக இருக்கலாம். எப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் காமனாக இருக்கலாம், அதை தவிர ஒரு சில டெலிகிராம் யூஸ் பண்ணலாம், ட்விட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன் கிடையாது, பட் சோஷியல் அப்ளிகேஷன். அதே மாதிரி ஓடிடி அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணலாம்னா, ஓகே இது எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்ன ஆகும்னா, இன்கேஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு அவங்க காலேஜில் ஏதாவது ஒரு சில ஆப் சஜஸ்ட் பண்ணலாம், காலேஜ்லேயே ஏதாவது ஆப் இருக்கலாம். ஸோ இப்போ அவர் அதை இன்ஸ்டால் பண்ணுவாப்ல. ஸோ இப்போ அவர் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து ஸ்டேபிளாக இல்லாதனால அவரோட ஃபோனில் பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, டக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது, ஆமாங்க பேட்டரிலாம் நிற்காதுங்க, நத்திங் கொண்டு போய் அது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது. யூசருக்கு யூசர் இந்த கான்செப்ட்லேயும் அது வேரி ஆகும். அதுக்கு தான் நம்ம யூசர் ரிவ்யூங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள கொண்டு வரோம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோனும் நான் யூஸ் பண்ணாலும் கூட நான் உட்காந்து என்ன பொழுதுனையும் பிஜிஎம்ஐ ஆடுறேன். ஆனால் பிஜிஎம்ஐ ஆடுறதுக்கு இருக்கலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டால், எதுலலாம் இருக்கலே நல்ல எஸ்ஓசி வித் கூலிங் மெக்கானிசம் இருக்கோ அதுலலாம் நம்ம வந்து நல்லா விளையாட முடியும். பட் நான் அதுக்காக அந்த ஃபோன் எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது நான் அதில் கேம் ஆடிட்டு இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியும். பட் நான் அந்த கேம்லாம் ஆட மாட்டேன், ஏன்னா எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஸோ இதுதானே எதார்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலான்னா, ஓகே இந்த என்ன சொல்கிறாரு, ஒரு கேஷுவலான கேம் ஆடுவார்ப்பா, இதுக்கு மேலே அவர் ஆட மாட்டார். அவரே தான் சொல்லியிருக்காரு, விளையாடுறது ஒரு 2 கேமு, ரெண்டுமே சாதாரண கேம் தான். ஸோ இந்த லெவலுக்கு தான் அவர் ஆடுறாரு. அண்டு இந்த மாதிரி நம்ம பிஜிஎம்ஐ, சிஓடி, ஜென்சன் இம்பேக்ட் இந்த மாதிரியான கேம்லாம் அவர் ஆடுறது இல்லை. ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான பாயிண்ட் சொல்ல மாட்டார். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, கமெண்ட் செக்ஷனில் நம்ம இந்த ஃபோனில் அந்த கேம் ஆடும்போது, இப்போது வாங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசுலேயே வந்து ரிவ்யூ பார்க்குறதுன்றது வந்து பெரிய கூத்துங்க. நான் அதை நிறைய தடவை சொல்லிட்டேன். ஃபோன் புதுசாக வரும்போது வந்து அது எப்படி இருக்குங்கிறத யாராலையுமே ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணவே முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தா, வரும்போது நல்லா இருக்கிற ஃபோன் 2 மாதம் கழிச்சு ஒரு அப்டேட்டில் கவுந்து கிடக்குதுன்னு வைங்க. ஸோ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஃபர் டைமில் வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு கிஃப்டட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு ஆஃபர் வரலாம், 1 வருஷம் கழிச்சு ஆஃபர் வரலாம். அப்போ ஓரளவுக்கு அந்த ஃபோன் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, எதர் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், இல்லாட்டி அந்த ஃபோன் வேஸ்ட்டுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துடலாம். ஸோ வேஸ்ட்டுங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும்போது என்ன ஆகிடும்னா, அதை எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னும் போது ஹாப்பி. அந்த டைமில் யார் வாங்கியிருந்தாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 8 மாதமாக ஒரு சிலர்லாம் தன்னார்வலர்களை முன்னாடி வந்து அவங்களே வந்து காசை போட்டு அவங்களே வந்து ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை கியூசிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும்னா, கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் கடந்த 8 மாதமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இப்படி தான் இருக்குது, எனக்கு பேட்டரி லைஃப் இப்படி இருக்குது, இல்லாட்டி வரும்போது இப்படி இருந்தது, இப்போ கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்லாட்டி டிகிரேட் ஆயிருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் தான் வேலிடான இன்புட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் இருந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்தால் ஸ்டில் ஃபீடு ரீல்ஸ் ப்ளே ஆகுது. இது வந்து இன்ஸ்டாகிராமோட பக் ப்ரோ, சரியா? இதை நான் செக் பண்ணிட்டேன். இது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இந்த பக் இருக்குது. இது நத்திங்கோட இஷ்யூ கிடையாது. இன்ஸ்டானாலே மெட்டானாலே சில வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை பேச தூண்டக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம், அதுதான் நம்ம மெட்டா ரிலேட்டடாக வந்து என்ன குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா, ப்ரைவசி பிரீச் சொல்லலாம், சிஸ்டம் அடி வாங்குறத சொல்லலாம், ஓவரால் என் ஃபோனே கண்டமாச்சின்னு சொல்லலாம், என் வாழ்க்கையே நாசமாக போச்சு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மார்க் மாமா தான். அப்படியே கையெடுத்து கும்பிட்டுலாம் அவரை. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், த்ரெட்டு, வாட்ஸ்அப் இது எல்லாத்துலேயுமே அப்பப்போ ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறன்ற பேரில் கூட நிறைய பக்கை ஆட் பண்ணி தான் விட்றாங்க. ஸோ இது இன்ஸ்டா ரிலேட்டட் பக், சரியா? என்னன்னா நீங்கள் இன்ஸ்டா ஆப்பே க்ளோஸ் பண்ணாலும் ரீல்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதாவது ஆப் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆப்பை ஆப் போட்டு வெளில வந்துட்டேன், நான் பாட்டு ஹோம் ஸ்க்ரீனில் சுற்றிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு பின்னாடி ஒரு ஆடியோ வரும், எங்கேருந்து கேட்குது இது, என்னடா இது திடீர்னு? ஆனால் நான் இதை கேட்டது ஆடியோன்றனால நம்ம டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுவோம். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணதும் பார்த்தா அங்கே அது இருக்கும். இப்போ இன்ஸ்டாவை கில் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கும்னா அந்த ரீல் இருக்காது, இன்ஸ்டா வந்து ஆக்டிவாக இருக்கும், அந்த ரீலே இருக்காது. நீங்கள் இன்ஸ்டாவை கில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து கேட்காது. இந்த லட்சணத்தில் இருக்குது மெட்டா ஆப், சரியா? அது மெட்டா ஆப்போட இஷ்யூ, நத்திங் ஃபோன் 2A இஷ்யூ கிடையாது. ஓகே, கீபோர்ட் சில டைம் லேட்டாக ஓப்பன் ஆகுது. ஓ ஓகே, ஜிபோர்டு யூஸ் பண்ணுறீங்களா, மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீயா, இல்லாட்டி என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொன்னீங்கன்னாலும் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் கணேஷ் ப்ரோ. அப்புறம் 100 to 99 டக்குன்னு ஆகுது. ஓ 100 to 99 to 100 சார்ஜ் டக்குன்னு ஆகுதுன்னு சொல்லலை அவர். 100 to 99 டிஸ்சார்ஜ் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஆகிடுது. 100ல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிபிகே ஃபேமிலி வந்து 100ல் இருக்கிற சார்ஜை இறக்கிறதுக்கு 1 hour ஆகுது, அரை மணி நேரம், 1 hour, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் ஆகுது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கேஷுவல் யூஸருக்குலாம் வந்து இறங்கவே மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எதுனா பிபிகே ஃபேமிலிக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து இது 5 நிமிஷத்தில் இறங்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கேமரா ஷட்டர் சும்மா சில ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக அப்பப்போ. இது வந்து நிறைய பேர் இப்படி தாங்க இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நிறைய ஃபோன்ஸில் நான் பார்க்குறேன். பிபிகே ஃபேமிலியை நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் லைட் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூமில் டக்குன்னு எடுக்க சொன்னால் கூட டப்புன்னு என்ன பண்ணுவாப்லன்னா ஒரு 0.5 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்ட் ஷட்டர் ஸ்பீடை வச்சு ஸ்லோவாக தான் எடுக்குது. ஓகே, அப்புறம் பட் இஃப் யூ டோன்ட் யூஸ் ஆர் அன்இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ எதெல்லாம் தேவை இல்லையோ, இந்த எந்த ஆப்லாம் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கோ பார்த்தீங்களா, மெட்டா ஆப் தான் சொல்கிறாரு போல். அன்இன்ஸ்டால் பண்ணால் நல்லா இருக்குது. கரெக்ட் தான், மெட்டா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணால் ஃபோனும் நல்லா இருக்குது, நம்மளும் நல்லா இருக்கலாம். எப்படி இருக்குல்ல மெட்டா, தரமான சம்பவங்க. மெட்டா வேறு லெவல். அவன் கூகுளோட பெரிய ஆளாக இருப்பான் போல. அவன் கூகுள் வந்து எப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்டுங்கிறதுக்குள்ளே கொண்டு போய் ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லா இடத்துலையும் கூகுள் என்னென்ன ஃபெச் பண்ண முடியுமோ எல்லா லூப்பையும் போட்டு வச்சிருப்பான். அவனோட ஒரு பெரிய திருட்டு போயில இவன் தான் இருப்பான் போல. உள்ளே போகும்போது ரொம்ப நல்ல மாதிரி என்ன சொல்லுவானா, உங்கள் கான்டாக்ட்டுக்கெலாம் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டில் யாரெல்லாம் மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். வேணவே வேணாம், அந்த ஆணியே வேணாம் இங்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் ஒரு தடவை நீங்கள் எப்பயாவது கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு தானே. அப்பயாவது கான்டாக்ட் எல்லாம் எழுதிட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இப்போ அப்டேட்டட் கான்டாக்ட் இருக்காது அதுக்கிட்ட. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன கான்டாக்ட்ஸ் வந்துருக்கோ அதெல்லாம் சேர்த்து உங்கள் பேருக்கு கீழே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுன்னா, நாளை பின்ன உங்களுக்கு கான்டாக்டே வந்து கூகுள் பேக்கப்லையும் போயிடுச்சு, உங்ககிட்டயும் போயிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்லேயே கான்டாக்ட் இல்லைன்னும் போது நீங்கள் உங்ககிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி டேட்டா எடுக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரில்லியன்ட் கைஸ், ஐ லைக் தம் வெரி மச். பிரசாந்த் ராம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். ப்ரோ, எனக்கு நத்திங் பிராண்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு, எனக்கும் ஆக்சுவலாக அந்த பிராண்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் முக்கியமாக திட்டுறேன். சரியா, இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ இருக்கிற மொபைல் நான் ட்ரை பண்ணலாமா இல்லைனா நான் வெயிட் பண்ணலாமா, அது நத்திங்கிட்டே வேறு ஏதாவது நியூ ஃபோன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அபவ் ஆவரேஜ் கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், குட் கேமரா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நீங்கள் சொல்லியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இப்போ ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 2 இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மேபி நத்திங் ஃபோன் 3 வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ண முடியும்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சரியா, இப்போதைக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா 8+ Gen 1லேருந்து 8s Gen 3 போனாங்கன்னா என்ன ஜோக்காக தான். சரியா, 8 Gen 2 போனாங்கன்னா சீரியஸாக நல்லாயிருக்கும். 8 Gen 2 இஸ் மோர் தென் எனஃப். என்ன கேட்டால் புத்திசாலித்தனமான ஒரு மூவாக இருக்கும். ஒரு கோல்டன் எஸ்ஓசின்னு சொல்லாங்க. எப்படின்னா நம்ம குவால்காமோட சைடில் ஸ்னாப்ட்ராகன் சீரீஸில் 845 ஒரு சூப்பர் எஸ்ஓசி. அதனால தான் அந்த டைமில் வந்த ஃபோன்ஸ் எல்லாமே இன்றைக்கும் நின்று பேசுது. போக்கோ F1 மாதிரியான ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி 1+6 சீரீஸாக இருக்கட்டும், இன்றைக்கும் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறோம்ல. ஸோ அந்தளவுக்கு நல்ல எஸ்ஓசி. அதோட அப்கிரேட் தான் 855 நம்பது. 855 நல்ல மார்க்கெட்டில் ரீச் ஆச்சு. 865 மைல்டாக கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு. அண்ட் 888 நல்லாவே ஹீட் ஆச்சு. அண்ட் 8 Gen 1 உச்சத்துக்கு போச்சு. அண்ட் 8+ Gen 1 ஒரு ஃபிக்ஸ் தான். 8+ Gen 1 8 Gen 1 ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. 8+ Gen 1 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். 8 Gen 2 இருக்கலே சூப்பர். அதாவது ஒருத்தன் அடி மேலே அடி வாங்கி அவனுக்கு திடீர்னு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல காலம் பிறந்தது தான் 8 Gen 2. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி இன்கேஸ் நத்திங் ஃபோன் 3 வந்ததுன்னா சூப்பர் மூவாக இருக்கும். இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைட்டாக டிசைன்லாம் கொஞ்சம் ட்வீக் பண்ணி ஃபோனை நச்சுன்னு பண்ணிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்க நத்திங் ஓஎஸ், ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கக்கூடிய இந்த நத்திங் ஓஎஸ் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வரக்கூடிய எல்லா ஃப்ளேவர்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ராய்டில் இதுவும் ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்ல முடியும், நத்திங் ஓஎஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா நத்திங் ஃபோன் 3 போகலாம். அப்படி இல்லையா இப்போயே நத்திங் ஃபோன் 2 போகலாம். ஓகே, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஐ எம் ஹாட் கோர் கேமர் அப்படின்னு நீங்கள் சொல்ல. இன்னொன்று என்னென்னா அபவ் ஆவரேஜ் கேமிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமு அல்ட்ரா இந்த மாதிரிலாம் போவேன்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கெலாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டான். கேஷுவலாக விளாண்டிங்கன்னு வைங்களேன், பிஜிஎம்ஏயாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது கேம் நீங்கள் இந்த மாதிரி இன்டென்ஸ் கேம் ஆடுறீங்கன்னா ஆவரேஜான ஒரு கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சுட்டு அல்ட்ராலாம் புஷ் பண்ணிங்கன்னா என்ன எந்த ஃபோன் இருந்தாலும் ஓரளவுக்கு ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் அந்த தெர்மல் இஷ்யூவை அது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா உடனே வந்து த்ராட்டில் டவுன் பண்ணும். ஸோ த்ராட்டில் டவுன் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிளிச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நீ விளையாடுற கேம்லேயே வந்து என்ன ஆகிடும்னா என்னடா இது எஃபிஎஸ் திடீர்னு ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஸ்டட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தோணும். அது எதுக்கும் இல்லை, இந்த மாதிரி தெர்மல் இஷ்யூவை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சில சொல்யூஷன் பிராண்ட் சைட்லேருந்து. இதை தான் பிசிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சரியான கூலிங் இல்லை, ஏதாவது பஞ்சாயத்துலாம் இருந்ததுன்னா அப்படி தான் ஆகும். இப்போ கூட இன்டெல் அப்படி தான் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ அது சரியான கூலிங் இல்லைன்னு அவங்களோட மிஸ்டேக். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் பாருங்க, இப்போ யஷ்வந்த் குமார் என்ன சொல்கிறாருன்னா ரெகுலர் யூஸ்க்கு ஃபோன் 2A சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல பேட்டரி லைஃப், ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத் அண்ட் டாப் நாச். உண்மைதான். ஃபோன் கால்ஸ் நோ இஷ்யூஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிசைன் அப்டேட் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஆண்டவரே இந்த வீடியோ யூசர் ரிவ்யூ மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ரோ பண்ணுறது, ஏன்னா எல்லா யூசரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நிறையா விஷயங்களை சொன்னேன். சரியா, ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா காம்படிஷன் கூடவே இருக்காரு அந்த ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா ஃபோனுக்கு யூசர் ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஒவ்வொருத்தரோட மெச்சூரிட்டி லெவல் மாறும், ஒவ்வொருத்தரோட டெலிவரி மாறும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது ஆடாக தெரிஞ்சிருக்கலாம் ப்ரோ. சரியா, ஓகே. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் அதை வந்து நிதன் கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். சரியா, ஓகே. அடுத்து வந்து என்னென்னா
கோகுல் ப்ரோ, நான் நத்திங் ஃபோன் 2A வாங்கி 2 days ஆகுது ப்ரோ, பட் ஃபோன் ரியலி குட், பட் ஹீட்டிங் இஷ்யூ ஆகுது, நான் கவர் போடாமல் யூஸ் பண்ணுறேன். ஹீட்டிங் இஷ்யூ, புதுசாக ஃபோன் வாங்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பையுமே செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும், சரியா? அப்புறம் வந்து உங்களோட நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கிறத அதுவே புரிஞ்சிக்கும். ஸோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓவரால் அப்படியே மிஷின் லேர்னிங் மாதிரி தான், பொறுமையாக நீங்கள் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப முக்கியமாக இப்போ ஆக்டிவாக இருக்கணுங்கிறதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஆக்டிவ் பண்ணோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, கொஞ்ச நாள் அதுவே உங்களுக்கு சரியாயிடும். இந்த 7200 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி நெட்வொர்க் நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கும். நெட்வொர்க் கொஞ்சம் மொக்க அப்படின்னா கொஞ்சம் கடியாக ஃபீல் ஆகும். 7300 இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது. அதனால தான் எனக்கு இப்போ என்ன டவுட்னா 7350ங்கிறது 7300ஓட அப்கிரேடா இல்லைனா 7200ஓட அப்கிரேடா அப்படிங்கிறது ஒரு டவுட். எல்லாரும் இதை தானே கேட்பாங்க. அடுத்து என்னென்னா உள்ளே இருக்கிற மோடம் என்ன மோடமு? இப்போ 7300 இருந்த மோடம் வந்து நல்லா வேலை செய்யுது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபோனாக இருக்கட்டும், இந்த ஃபோன்லேயும் கால் இஷ்யூ, நெட்வொர்க் ட்ராப், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இந்த Oppo Reno 12 Proவில். அதே மாதிரி சிஎம்எஃப் ஃபோன் ஒன்லையும் நான் சொல்லியிருப்பேன் 2Aவோட ஃபோன் ஒன்ல எனக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லா இருந்ததுன்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். மேபி இப்போது 2A ப்ளஸ் வரப்போது அது 7350. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ கோகுல் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். அண்ட் நான் வந்து 2Aவை இருக்கலையே மேக்ஸ் ஸ்குவீஸ் பண்ணும்போது எப்படின்னா, சைக்கிளிங் போகும்போது என்ன பண்ணேன்னா, ஃபோன் வந்த புதுசில் சரியா ஒரு 1 monthலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 5Gலேயே. ஆனால் கண்ட்ராவியாக தான் இருக்குது. இவங்க தான் நம்ம சொல்கிறாங்க ஊருக்குள்ளே நீ காட்டுக்குள்ளே போய் எங்கே பொந்துக்குள்ளே போய் எங்கே போனாலும் உனக்கு வந்து நெட்வொர்க் வரும்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது 5Gன்னு சிக்னல் நெட்வொர்க் காமிச்சாலும் கூட லைவ் போனேன், சைக்கிள்லேயே எப்படி பிடிச்சிக்கிட்டே லைவ் போய் பார்த்தேன். ஃபுல்லாக பிக்சலேட்டட் வீடியோ தான் வந்திருந்தது, நல்ல குவாலிட்டியில் வரவே இல்லை. ஸோ இதை நத்திங்கை மட்டும் குறை சொல்ல முடியாது, 100% நெட்வொர்க்கே சொல்லி ஆகணும். நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நத்திங்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், அந்த 2Aக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இல்லாதனால அது என்ன பண்ணோம்னா, ஐயோ இவன் வேற இந்த நேரத்தில் போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போகிறானே, 5G போடுறா அது சரியாக வராது. சரி 5G வரல, டக்கு டக்கு டக்குன்னு இந்த 4G ப்ளஸ் பிடி அது அப்படி அதை ஃபெச் பண்ணுற நேரத்தில் 5G சிக்னல் கிடைக்கும். ஒன்று திரும்ப 5G இப்படி நெட்வொர்க் உள்ள ஸ்விட்ச் ஆகிட்டே இருந்துங்களேன். இப்படி ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஃபோன் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். சும்மாவே நம்ம வந்து நல்ல டேட்டா கிடைக்குது, ஒரே இடத்துல உட்காந்து கேம் ஆடும்போது மொபைல் டேட்டா ஆடினாலே ஹீட் ஆகுது. இதில் வேற இது 5G 4G 5G 4Gன்னு போயிட்டு வந்ததுன்னா விளங்கிடும். அப்படியே திருப்பி பின்னாடி வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆகிடும். அதுவும் சைடில் துணிக்கு அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஃபோனு. அந்த பிளாஸ்டிக் ஃபோன்லேயே எனக்கு வந்து சைட் ஃப்ரேம்ஸில் ஹீட் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவே என்னவோ புத்திசாலித்தனமாக ஒரு சில முடிவுகள் எடுத்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிச்சு. இதுதான் நான் 2Aல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்புறம் சுனில் உஷா, வேஸ்ட் ஆஃப் மணி ப்ரோ, மை ஃபோனில் ஆப் எதுவுமே ஒர்க் ஆகலை, 2 daysக்கு லாக் ஸ்க்ரீனு, அதை விட ஹோம் ஸ்க்ரீனு, நெட்டு இது கூட ஆஃப் பண்ண முடியலை, 2A தான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட லெவலை பார்த்தீங்களா? ஒருத்தர் என்னன்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட்டுங்கிறாரு, ஆனால் நான் யூஸ் பண்ணேன் கம்ப்ளீட்லி வேஸ்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி இங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒருவேளை ஒரு நிறையா மெட்டா ஆப் யூஸ் பண்ணுவாரோ? சரி ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க போல், அதனால தான் ஃபோன் இவ்வளோ ஸ்லக்கிஷாக இருக்கணும். அப்படி இல்லைனா என்ன பண்ணணும்னா இந்த ஃபோனை மாற்றிடலாம், ரீப்ளேஸே பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்லோவெல்லாம் ஃபோன் 2A இருக்காது. பார்த்தா அப்படி தானே தெரியுது. என்ன சொல்கிறாங்க பாருங்க, 2 நாள் யூஸ் பண்ணுறேன் செம்ம அதர ஸ்லோ, உள்ளே போய் எதையும் கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அதாவது என்ன சொல்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் ட்ரே குவிக்காக ஏதாவது ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட அதை கூட விளங்க ஓப்பன் பண்ண முடியல, சுத்தமாக ஒழுங்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஃபோன் 2Aவான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா சம்திங் இஸ்றாங்க. எய்தர் இவங்க வந்து ஃபோனை ரீசெட் பண்ணி பார்க்கலாம், அப்பயும் இதே மாதிரி தான் இருக்குன்னா ஃபோனே ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு சில கமெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட்டாக நத்திங் ஃபோன் 2A சுற்றியே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் 2A ப்ளஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறது என்ன கேட்டால் வந்து நல்ல விஷயம் தான். நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 7350 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு ஃபோனர் நல்லா வந்துடும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனர் நான் தமிழ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அதை டெலிவர் பண்ணிவிடுவோம். ரெண்டாவது என்னென்னா ஃப்ரண்ட்டில் 50 மெகாபிக்சல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மேபி சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லீக்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு, ஏதோ சார்ஜிங் மெக்கானிசம் சேஞ்ச் இருக்கலாம் அது இதுங்கிறாங்க. ஸோ ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா போட்டு, ஆல்ரெடி இப்போ 2A என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுலேருந்து ஒரு 2000 to 3000 எக்ஸ்ட்ரா போட்டால் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் ஆகும் அப்படின்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்கிறது தானே எதார்த்தம். ஸோ அந்த யதார்த்தத்தினால தான் நான் சொல்கிறேன், 2A வாங்குறதுக்கு யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2A ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கும்போது லெட்ஸ் பி கூல், வெயிட் ஃபார் அ வாயில், நல்ல ஃபோன்லேயே லேண்ட் ஆகிக்கலாம். அதுக்கு தான் சரியா. ஏன்னா இதெல்லாமே சின்ன சின்ன ஆட் ஆன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஃப்ரண்ட்டில் வந்து இன்கேஸ் 50 MP செல்ஃபி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஹாப்பி தானே. இன்கேஸ் 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருந்தால் உங்களுக்கு தேவை அப்படின்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் இருந்தால் இன்னும் ஹாப்பி ப்ரோ அப்படின்னா மாஸில். அதனால் வெயிட் பண்ணுவோம். ஸோ 2A ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இது எல்லாமே வந்து 2A யூசர் ரிவ்யூ கீழே எடுத்த கமெண்ட் ப்ளஸ் நேற்று சொல்லியிருந்தேன்ல ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள்னு. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் பொது உடைமை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அது மட்டும் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்
பப்ளிக் மீடியம்க்கு வரும்போது இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம என்னதான் வந்து சாதாரண ஒரு சக மனுஷனாக இருந்தாலும் நம்மளை ஒரு சிலர் பெருசாக நினைக்கலாம். இந்த அண்ணன் பெரிய ஆளியா அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் நம்ம வந்து அவங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம். அப்போது நம்ம நிறைய நல்ல விஷயங்களே பண்ண முயற்சி பண்ணால் அந்த பிள்ளைங்களும் கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் பண்ணோம். நம்மளே ஏதாவது கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளையும் ஒரு பெரிய ஆளாக நினச்சி இந்த கேவலமான விஷயங்களெல்லாம் பார்த்து இவ்வளோ பெரிய மனுஷனே இதெல்லாம் பண்ணுறாருன்னும் போது நம்ம பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறங்கிடுவாங்க. இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை சக டியூபர்ஸ் கிட்டலாம் போய் சொல்லணும்னு தான் தோணுது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறதுக்காக. ஏன்னா அப்படி தானே இருந்தது. ஜியோ அப்படி தான் ஆரம்பிச்சு விட்டான். இந்த யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பூமாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய பங்கு வந்து நம்ம யூடியூப்பையும் வச்சு நம்ம ஜியோவையும் சொல்லி ஆகணும். ஏன்னா அண்ணாச்சி தான் ஃப்ரீயாக சிம்மை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஃப்ரீ 4G டேக் இட், ஃப்ரீ 5G டேக் இட், அன்லிமிட்டட் அப்படின்னு ஒன்று தான் ஊருக்குள்ள எல்லாருமே வந்து வீடியோ நிறைய போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது போட ஆரம்பிச்சது தப்பு கிடையாது. அதுக்காக எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக கண்ட கர்மத்தையும் வந்து துப்புறது தான் தப்புன்னு தோணுது, வேற தோணுது. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். பார்க்கலாம். பாய்.